மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவில்பட்டி தொகுதி கயத்தாறு ஊராட்சி ஒன்றியத்தில் வானர்மட்டி என்பது மிகப்பெரிய ஊராட்சி ஆகும். அந்த ஊராட்சியை சுற்றி அதிகமான ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன. தேவையின் அவசியம் கருதிதான் நேற்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் 22/11/2020 அன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வானர்மட்டி மற்றும் சிவஞானபுரம் ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு NHM என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக அந்த பரிந்துரையெல்லாம் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு சிவஞானபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஒன்று துவக்கப்பட்டது. அது இன்றைக்கு விளாத்திக்குளம் தொகுதியிலே வருகின்றது. அரசு பாரபட்சமாக ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் என்ற நிலையில நீக்கிறேன். நீங்க கேளுங்க, காலிலே திருப்பதியில் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து நல்ல வார்த்தையா கேளுங்க. 2 அறிவிக்கப்பட்டதில் 1 நடைமுறைக்கு வந்ததில் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு 2 அறிவிக்கப்பட்டதில் 1 துவங்கப்பட்டதில் மகிழ்ச்சி தான். என்னுடைய தொகுதி கோவில்பட்டியில் இந்த வானர்மட்டியில் அவசியமானது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்ன அந்த வானர்மட்டி ஊராட்சியின் மக்கள் தொகை என்பது 5871 மட்டுமே. அவருக்கு நன்றாக தெரியும், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டும் என்றால் ஒரு 30,000 அளவுக்கான மக்கள் தொகை இருக்க வேண்டும். ஏற்கனவே அந்த ஊராட்சியை பொறுத்தவரை 4 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல அவர் சார்ந்திருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர் என்றெல்லாம் பாகுபாடு பாராமல் இதுவரை இந்த துறையில் மட்டுமே அவர் நிதி ஒதுக்கி தந்து செயல்படுத்தியிருக்கிற பட்டியல்களை போட்டால் நீண்ட நேரமாகும். அதுவும் குறிப்பாக அவருடைய தொகுதியில் ஊரணி தெருவில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் 2 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், இலுப்பை ஊரணி, அத்திக்குளம், விஜயாபுரி, கழுகாசலபுரம், செட்டிக்குறிச்சி, காமநாயக்கன்பட்டி, சிவஞானபுரம் ஆகிய இடங்களில் 8 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், கீழ்ஏரல் மற்றும் கடம்பூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடங்கள், அதேபோல் கழுகுமலை, கடம்பூர் மற்றும் கயத்தார் ஆகிய 3 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆயுஷ் நலவாழ்வு மையங்கள், கழுகுமலை மற்றும் கீழ்ஏரல் ஆகிய பகுதிகளில் 2 ECG கருவிகள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக வந்து கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் RT-PCR ஆய்வகம், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ கட்டிடம், கண் அறுவை சிகிச்சை பிரிவு கட்டிடம், கட்டண படுக்கை அறைகள், மாவட்ட ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வு கட்டிடம் என்று 13,10,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இவைகளெல்லாம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வதைப் போல மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்டிருக்கிறோம். வந்தால் நிச்சயம் அந்த ஆய்வு செய்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.